ஜவஹர் அலி அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறார். அதிமுக செய்தி தொடர்பாளர் தற்பொழுது விலகி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது சராமாரி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இபிஎஸ் விரும்பவில்லை என்று ஜவஹர் அலி குற்றச்சாட்டை கூறியிருந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி தற்போது விலகி இருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? குறிப்பாக அதிமுகவில் இரு தரப்பினருக்கு இடையே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவையில் ஆதரவு அளித்ததாக எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நியமித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுவதாக அந்த கட்சியினுடைய மாநில சிறுபான்மை நலப்பிரிவு இணைச் செயலாளர் ஜவஹர் அலி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மற்றும் சிறுபான்மை நலப்பிரிவு இணைச் செயலாளர் பொறுப்புகளில் உண்மையான விசுவாசத்துடன் பல வருடங்களாக செயல்பட்டு வந்த ஜவஹர் அலி ஆகிய நான் அதிமுக கட்சி பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்பதை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விலகலுக்கான காரணத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை, பணம் பகட்டு காட்டுபவர்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கிறார் எடப்பாடியார் என்று அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு சிறிதளவு கூட அங்கீகாரம் கொடுக்க எடப்பாடியார் விரும்புவது இல்லை. முஸ்லிம்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை நலப்பிரிவை சார்ந்த ஒருவருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. கேட்டதற்கு முஸ்லிம்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள், எதற்கு உங்க சமூகத்துக்கு சீட்டு கொடுக்கணும் என்று எடப்பாடியார் கேட்டார். மேலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு முஸ்லிம்கள் யாரையும் பூத் ஏஜென்டாக கூட நியமிக்க வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் சமூக நீதிக்காக போராடிய அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை மதவாதிகளிடம் அடகு வைத்ததன் காரணமாக தலித் சமூகத்தை சேர்ந்த திருமாவளவன் தமிழகத்தின் முதல்வராவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். எனவே கட்சியில் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை, விலகுகிறேன் என்று அந்த அறிக்கையில் ஜவஹர் அலி தெரிவித்திருக்கிறார். ஜவஹர் அலி அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறார். அதிமுக செய்தி தொடர்பாளர் தற்பொழுது விலகி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது சராமாரி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இபிஎஸ் விரும்பவில்லை என்று ஜவஹர் அலி குற்றச்சாட்டை கூறியிருந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி தற்போது விலகி இருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? குறிப்பாக அதிமுகவில் இரு தரப்பினருக்கு இடையே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவையில் ஆதரவு அளித்ததாக எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நியமித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுவதாக அந்த கட்சியினுடைய மாநில சிறுபான்மை நலப்பிரிவு இணைச் செயலாளர் ஜவஹர் அலி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மற்றும் சிறுபான்மை நலப்பிரிவு இணைச் செயலாளர் பொறுப்புகளில் உண்மையான விசுவாசத்துடன் பல வருடங்களாக செயல்பட்டு வந்த ஜவஹர் அலி ஆகிய நான் அதிமுக கட்சி பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்பதை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விலகலுக்கான காரணத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை, பணம் பகட்டு காட்டுபவர்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கிறார் எடப்பாடியார் என்று அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு சிறிதளவு கூட அங்கீகாரம் கொடுக்க எடப்பாடியார் விரும்புவது இல்லை. முஸ்லிம்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை நலப்பிரிவை சார்ந்த ஒருவருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. கேட்டதற்கு முஸ்லிம்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள், எதற்கு உங்க சமூகத்துக்கு சீட்டு கொடுக்கணும் என்று எடப்பாடியார் கேட்டார். மேலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு முஸ்லிம்கள் யாரையும் பூத் ஏஜென்டாக கூட நியமிக்க வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் சமூக நீதிக்காக போராடிய அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை
மதவாதிகளிடம் அடகு வைத்ததன் காரணமாக தலித் சமூகத்தை சேர்ந்த திருமாவளவன் தமிழகத்தின் முதல்வராவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். எனவே கட்சியில் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை, விலகுகிறேன் என்று அந்த அறிக்கையில் ஜவஹர் அலி தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.